அதிமுகவுக்கு ஒரு நல்ல ஒரு காலம் பொறக்காதான்னு தான் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. காரணம், எடப்பாடி பழனிசாமிக்கும், ஓபிஎஸ்ஸுக்கும் அந்த பிரச்சனை வந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்கிறது தான் அதிமுக தொண்டர்களுக்கும் சரி, பார்க்குற பொதுமக்களுக்குமே வந்து அது வந்து கொஞ்சம் மனசு சங்கடத்தை ஏற்படுத்துது. காரணம், ஒருங்கிணைந்த ஒரு அதிமுக இப்போ தேவை. இப்போ பலமா இருக்கிற திமுகவை எதுக்கணும்னா, ஒருங்கிணைந்த ஒரு அதிமுக கண்டிப்பா அவசியம். அத பொதுமக்களே அத வந்து எதிர்பார்க்குறாங்க. காரணம், அம்மா சின்னம்மா தனிச்சு நிற்கிறாங்க. ஒதுங்கி இருக்கிறாங்க. டிடி தினகரன் அண்ணன் தனியா நின்னு அவரு ஒரு கட்சியா செயல்படுறாரு. ஓபிஎஸ் ஒதுங்கி நிற்கிறாரு. அவர் எந்த பக்கம் போறதுன்னே தெரியாத ஒரு சூழல்ல நிற்கிறாரு. கேசிபி பழனிசாமி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அங்கங்க தனித்தனியா துண்டு துண்டா கிடக்குறாங்க. இவங்கெல்லாம் ஒருங்கிணைந்து ஒரு அதிமுக உருவாக்கிட்டோம்னா, பலமான ஒரு அணியா வந்து நிக்கும். அதுக்கு பிறகு பிஜேபி, ஒரு நம்ம பாமக, தேமுதிக இப்படி கட்சிகளை இணைச்சா, வலுவான ஒரு கூட்டணியா இது அமையும். எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா, இங்க ஒருங்கிணைக்கிற பிரச்சனை தான் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா எப்படியாவது ஓபிஎஸ், சின்னம்மா, டிடி எல்லாம் வந்து இந்த கட்சிக்குள்ள இணைச்சிருவாங்கன்னு பிஜேபி இணைச்சு வச்சிரும்னு எல்லாரும் நம்புனோம்ல. ஆனா, அவங்க கண்டுக்காம போயிட்டாங்க. பிஜேபி வந்து எப்பயுமே வந்து சந்தர்ப்பவாதத்துக்கு பயன்படுத்துகிற ஒரு கட்சி தான். அதில் வந்து எந்த மாற்று க விஷயமும் இல்ல. அவங்க இப்ப அதாவது ஓபிஎஸ் நல்லா இருக்கணும்னு அவங்க நினைக்க போறதில்ல. இந்த கட்சி நல்லா இருக்கணும்னு அவங்க நினைக்கிறதில்ல. இதில சீட் ஏதாவது கன்வெர்ட் பண்ண முடியுமா? நம்ம எம்எல்ஏ ஒரு 10 பேர் உள்ள போறாங்களா? நமக்கு ஒரு 10 எம்பி சீட்டு கிடைக்குமாங்கிற அந்த ஒரு சுயநலம் தான் அவங்களுக்கும், இது எல்லாருக்கும் இருக்கிறது தான். ஆனா, இந்த கட்சிய உடைச்சதுல பெரும்பங்கு பிஜேபிக்கு இருக்கு. ஆனா, திருப்பி அந்த கட்சி எப்படியாவது சேர்த்து வச்சிராதா அப்படின்னு நினைக்கிற தொண்டர்களுக்கும், பொதுமக்களுக்கும் விடை இன்ன வரையும் தெரியலங்க. அவங்க சேர்க்குற மாரியே ஒண்ணும் ஐடியா இல்ல. இப்போ வந்து ஒரு பேட்டி குடுக்கும்போது என்ன சொல்லிட்டு போனாரு? எங்களுக்கு வந்து உட்கட்சியில் எங்களுக்கு நாங்க தலையிட மாட்டோம். ஏன் அப்ப வந்து தலையிட்டீங்க? 2 பேரும் கைய பிடிச்சு சேர்த்து வச்சீங்க. அதெல்லாம் எதுக்கு நடந்தது? சசிகலா அம்மா எதுக்கு இவ்வளோ இது பிரச்சனை பண்ணீங்க? இதெல்லாம் வந்து நெறைய கொஸ்டின் இருக்கு. கேட்டுக்கிட்டே நம்ம போலாம். அத திருப்பி திருப்பி ஞாபகப்படுத்தணுங்க வேண்டாங்கிறது தான் நம்ம மனநிலையா இருக்கு. ஏதோ ஒண்ணு நடந்ததெல்லாம் நடந்து போச்சு. கசப்பான உணர்வுகள், கசப்பான அனுபவங்கள் நெறைய நடந்திருந்தாலும், இபிஎஸ் எல்லாரையும் அரவணைச்சு ஒன்றிணைந்து செயல்படுத்தினா மட்டும் தான் இந்த கூட்டணி வெற்றி பெறும். எடப்பாடி பழனிசாமி தலைமையில ஒரு ஆட்சி நடக்கும். இது நிதர்சனமான உண்மையா இருக்கு. எடப்பாடி பழனிசாமி தான் இது வந்து முடிவெடுக்கணும்.